இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, நாம இப்ப கிளம்பி வந்தது ஆதி தம்பிக்கு தெரியாது. எனக்கு அது ஏதோ மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆதியால எதுவும் பண்ண முடியாது பாட்டி. நான் போய் பாக்குறப்ப அவர் தூங்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சோ, இனி நம்ம இங்க இருக்கிறது சரியா இருக்காது பாட்டி. இப்ப எங்க போறது பாரதி? எங்கேயாவது போலாம் பாட்டி. ஆதித்யா, பேட்டை உள்ள வச்சிரு. வாங்க வாங்க பாட்டி. பாட்டி, நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். சரி. வந்துட்டீங்களா பாரதி? நீங்க சைன் பண்ண வேண்டிய பேப்பர் எல்லாத்தையும் மேனேஜர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. நீங்க சைன் பண்ணிட்டு உங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பி பார்க்காம கிளம்பு. அப்புறம் நம்ம கம்பெனியோட லேப்டாப், ஐடி கார்டு இது எல்லாத்தையும் மேனேஜர் கிட்ட சப்மிட் பண்ணிட்டு சைன் பண்ணிருங்க. இதோட இந்த கம்பெனிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. நீங்க உங்க வழிய பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அண்ணே, என்னடாச்சு? அண்ணே, உங்களை பார்க்க எனக்கு பயமா இருக்குண்ணே. ஆபரேஷன் வேற பண்ணிருக்கீங்க. பேசாம ஆஸ்பத்திரி போயிடலாம். இப்போ ஆஃபீஸ் போகிறது தான் முக்கியம். சரியான நேரத்துக்குள்ளே ரீச் ஆகலைன்னா பாரதி அப்புறம் ஆஃபீஸ் விட்டே போயிடுவாங்க. ஃபாஸ்ட்டாக போங்க. மேடம், இதில் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கு. மேடம், இந்த டாக்குமெண்ட் எல்லாத்துலேயும் சைன் பண்ணுங்க மேடம். இந்தாங்க. அச்சோ பாரதி, உன்னை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இருந்த வேலையும் போயிடுச்சு. இனிமே நீ என்ன பண்ண போற? ஏண்டி பாரதி, என்ன ஆட்டம் ஆடுன? இப்போ நிலைமைய பாத்தியா? இந்த மித்ரா யாருன்னு இப்பவாது புரிஞ்சிருக்கும். இன்னும் என்ன பாரதி யோசிச்சுட்டே இருக்கீங்க? உங்களை காப்பாத்த யாருமே வரப்போறதில்ல. நீங்க பண்ண தப்புக்கு தண்டனையே தான் நீங்க இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க.